இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். இது வரைக்கும் யாரும் இங்க வரல. அந்த ரிஷி பையனை தேடியே ஆகணும். இந்த பூங்கொத்திய லட்சத்தை அடைய வைக்கும். அட இது பல்விந்தர் தானே? அவனே தான். இந்த துரோகியை எப்படியாவது பிடிக்கணும். எங்கடா பண்ற? போடா. நீ என்னடா பண்ற சொல்றா. என்ன மாட்டி விட பாக்குறியா? சாரி சாரி, என்ன நீ எதுக்கு ஏமாத்தின? பாட்டில் வாங்கி தரேன்னு சொன்ன. 1 மாசம் ஆகுது, இன்னும் எனக்கு வாங்கி தரல. உனக்கு பாட்டில் கேக்குது. எனக்கு பிரச்சனை தலைக்கு மேல இருக்கு. இப்ப நான் என்னதான் காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன பாட்டில் தானே வேணும், வாங்கி தரேன். உன் டென்ஷனை விடு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீ எதுக்காக இந்த வேஷத்துல இருக்க சொல்லு. எல்லாம் வயிற்று பழப்புப்பா. என்ன விலை கிடைச்சாலும் அப்படியே பண்ணிடுறேன். வயிற்று பழப்புக்கு இல்லடா, பாட்டில் பழப்புக்கு. உனக்கு பாட்டில் வேணும், அதுக்கு தானே. என்ன பல்லு பாய்? பேரை சொல்லாதடா. என் பேர் இங்க சொல்லக்கூடாது. தேவையில்லாம உன்னால மாட்டிப்பேன். உனக்கு ஃபாரின் சரக்கு வாங்கி தரேன், வாயை மூட்டு சரியா? முதல்ல இங்க கிளம்புடா. இவன் பாட்டில் பிரச்சனைல நான் மாட்டிருப்பேன் போல. இந்த லக்ஷ்மி பிரச்சனைல மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல கலந்துகிட்ட மாதிரி 1 வருஷமா நான் மாறு வேஷம் போட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன். கடவுளை எனக்கு விடுவு காலத்தை கொடு. தயவு செஞ்சு இந்த லக்ஷ்மியை என்கிட்டயே கொடுத்துறேன். காலை முழுக்க உனக்கு நான் பூஜை பண்றேன். சரி பரவாயில்லப்பா, நீ ஜாலியா இரு. ஆனா இந்த வருஷம் 2 ராவண எரிய போறான், பாத்துக்க. இன்னைக்கு 2 பேர் எரிஞ்சு சாம்பலாவாங்க. மாம், உங்க புடவை ரொம்ப அழகா இருக்கு. நீங்களும் அழகா இருக்கீங்க. பரவாயில்லையே, உன் கண்ணுக்கும் நல்லதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கே. வீர், மத்தவங்க எல்லாம் எங்க ரெடி ஆனாங்களா இல்லையா? என்னம்மா நீங்க யங் கேர்ள்ஸ்க்கெல்லாம் ரெடி ஆக டைம் எடுக்கும் இல்லையா? இருங்க, மத்தவங்க எல்லாம் ரெடி ஆயிட்டாங்கல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களும் வந்துருவாங்க. நீங்க பாருங்க, ரிஷி வந்துட்டான். பாப்பா. என்ன ரிஷி, இன்னும் நீ ரெடி ஆகல? டாட், ஆக்சுவலி நான் கொஞ்சம் வேலையா. மத்த விஷயத்தை அப்புறமா பேசி, முதல்ல ரெடி ஆயிட்டு வந்துடு ப்ளீஸ். லக்ஷ்மியையும் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு கீழே வர சொல்லு. இல்ல, லக்ஷ்மியை நானே ரெடி பண்ணிடுறேன். என்ன பேச்சு பேசுற? ஏய், நான் சொன்னது புரிஞ்சுதா இல்லையா? ஒரு விஷயத்த உங்களுக்கு நேரா சொல்ல தெரியாதாமா? போலாவா? மார்னிங். குட் மார்னிங். குட் வாங்க. வணக்கம். வாங்க. வெல்கம்ங்க. மீனிங் வணக்கம். வணக்கம். அது சரி, உங்க எல்லாருக்கும் ஹாப்பி 10 கிரீன்ங்க. ஹாப்பி 10 கிரீன்? ஐயோ, என்னங்க நீங்க, ஆச்சரியமா இருக்கு. நீங்க ஜோக்கிங் பண்றீங்களா இல்ல நிஜமாவே உங்களுக்கு இங்கிலீஷ் வராதா? நான் இப்போ ஹிந்தியும் இங்கிலீஷும் கலந்து பேசினேன். நானே சொல்றேன் பாருங்க. 10னா ஹிந்தில 10, கிரீனா ஹரான்னு சொல்லுவோம். 10ம் கிரீனும் சேர்ந்தா வந்துருச்சே தசரா. அது இருக்கட்டும், நீங்க கூட எனக்கு ஹாப்பி 10 கிரீன் சொல்லலாம். ஹாப்பி தசரா. தசரா எல்லாருக்கும் நல்லது செய்யட்டும். கரெக்ட். எஸ். இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? ஹாப்பி 10 கிரீன். ஹாப்பி 10 கிரீன். உங்களுக்கு என்னோட விஜயதசமி வாழ்த்துக்கள். வெல்கம். வெல்கம் ஃப்ரம் மை சைட் டு. போலாம். உன்னோட ஹையர் இங்கிலீஷ் இவங்களுக்கெல்லாம் புரியாது. இதுவரையா? அதானே பார்த்தேன். நீ எங்கிட்ட மட்டும் டாக்கிங் பண்ணு. அடடா, சேம் டு சேம் ஆண்டி. கோயிங். சரி வாக்கிங் பண்ணலாம். அங்க பாத்தியா பாணி? அக்கா. பாணி, என்ன ஆச்சு? இன்னும் எவ்வளவு நேரம் தான் அப்படியே இருப்ப? அக்காவை விடு. அம்மா அப்பா ஞாபகம் வந்துருச்சா? உன் ஞாபகம் தான் வருது. ஏன்னா நீ தான் அம்மா அப்பா எல்லாமே. அப்ப என்ன மீட் பண்றதுக்கு எதுக்காக நீ வரல? நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரே நேரத்துல வர முடியாது. இங்க உன்னை நான் சமாளிக்கிறேன், அங்க சித்திய சமாளிக்கிறா இவ. அதோட ஏன் ஹைட் சின்னதா இருக்கிறதுனால அவங்க திட்டம் என் தலை மேல அப்படியே போயிடுது. நான் தான் உன்னை பார்க்க வந்திருக்கணும். என்னாலதான் வர முடியாம போயிடுச்சு. சாரி பாணி. திரும்ப நீ சாரின்னு சொல்லிட்டு இருந்தா அப்புறம் நான் ஹக் பண்ணவே மாட்டேன். சரி, இனி சாரி சொல்ல மாட்டேன். இனி உங்க 2 பேரையும் பார்க்க நானே வரேன். இங்க எல்லாமே நார்மல் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அங்க வந்து உங்க கூடவே தங்குவேன். அக்கா பக்கா? கண்டிப்பா. சிமெண்ட் ப்ராமிஸ். சரி, ரிஷி மாமா எங்க? நாங்க பார்க்கவே இல்ல. அவரு தெரியல, எங்கேயாவது இருப்பாரு. அது சரி, உங்க 2 பேருக்கு நடுவுல ஏதோ பிரச்சனைலாம் இருந்துச்சு, அதெல்லாம் சரியாயிடுச்சாக்கா? எல்லாம் நார்மலா? என்ன ஷாலு, 2 பேருக்கும் சண்டை நடந்ததா என்ன? அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஓகே தான். அக்கா ஒன்னு சொல்லவா? மலிஷ்கா விஷயத்துல நீ கண்ணு மூடிட்டே இருக்காத. அவ ரொம்பவே ஷார்ப்பா பிளான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காக்கா.
எப்ப பார்த்தாலும் மாமா பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்கா, ஒட்டிக்கிட்டே இருக்காக்கா. அவ முகத்தை பார்த்தாலே அந்த திருட்டுத்தனம் தெரியுது. நிஜமா சொல்றேன், அவள ஒரு நல்ல கேர்ளே கிடையாது. அவ என்னைக்குமே உனக்கு நல்லது நினைக்க மாட்டா. இவ சரியா சொல்றாக்கா. நான் இத சொல்லிருக்கவே கூடாது. உனக்கே தெரிஞ்சிருக்கணும், உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்காம இருந்திருந்தா மாமா அவளை தான் கல்யாணம் பண்ணிருப்பாரு. சோ இப்ப சொல்ல வர்றது ஒன்னே ஒண்ணுதான்க்கா. மலிஷ்கா ஏதாவது பண்ணி உங்க 2 பேரையும் பிரிச்சிடக் கூடாதுக்கா. சொல்றா, உண்மையை சொல்லு. இப்ப நீ உண்மையை மட்டும் தான் சொல்லணும் பல்விந்தர். ஏற்கனவே உனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தாச்சு, நீ மட்டும் பதில சொல்லல. அப்புறம் உனக்கு ஓட வச்சேன்னு போய் சொல்லு. நான் உண்மையை சொல்றேன், என்ன அடிக்காத, ஓகேவா? நீ அடிக்கிற அளவுக்கு நான் தெம்பானவன் கிடையாது. நீ அடிச்சேன்னு வச்சுக்க, நான் அடுத்த நிமிஷமே ஹாஸ்பிட்டல்ல படுத்துருவேன், தெரியுமா? டேய், சும்மா வாய்க்கு வந்த மாதிரி உளறத, ஒழுங்கா உண்மையை சொல்லு. முதல் கேள்வி, இவன் என்னென்ன கேள்வி கேட்க போறானோ? உடம்புல இருக்கிற எல்லா எலும்பையும் இந்த நிமிஷமே உடைச்சிருவான் போல இருக்கு. இவன் பெல்ட்ல அடிச்ச அடி வலி தாங்க முடியல. கோர்ட்ல அன்னைக்கு நீ என்ன பண்ணிட்டு இருந்த? லக்ஷ்மியோட கேஸ் தானே அங்க போயிட்டு இருந்தது. நான் கோர்ட்ல நான் வந்து என்ன பண்ண சொல்றியா இல்ல உன்னை பவுடர் ஆக்கட்டுமா? இப்ப நீ சொல்லல, உண்மையிலே ஆக்கிடுவா. இரு, அடிக்காத, நான் சொல்றேன். நிறைய சரக்கு அடிக்கிறதுனால மெமரி போயிடுச்சு. இப்பெல்லாம் சரியா எதுவும் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. டேய், ஒழுங்கு மரியாதையா சொல்லு, இல்லனா உன் கதை அவ்வளவுதான். சொல்லு, கம் ஆன், உண்மையை சொல்லு பல்விந்தர், உண்மையை சொல்லு. லக்ஷ்மியை பார்க்க தான் கோர்ட்டுக்கு வந்தேன். லக்ஷ்மியை நினைச்சு ரொம்ப கவலையா இருந்தேன். ஏன்னா அவளுக்கு தண்டனை கிடைச்சதுல. என் வருங்கால மனைவி அவ கஷ்டப்படுறத நினைச்சு நான் அங்க வந்தேன். லவ்வா, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? லவ்னா என்ன தெரியுமா? மறுபடியும் இந்த வார்த்தையை உன் வாயால நீ சொன்னு போய் உன் வாயை உடைச்சிருவேன், உன் நாக்கு வெட்டி போட்டுருவேன். உண்மையை சொன்னாலும் அடிக்கிற, பொய்ய சொன்னாலும் அடிக்கிற. கோர்ட்ல அவளை பார்க்க வந்தா அது பெரிய தப்பா? எனக்கு லக்ஷ்மி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அங்க கோர்ட்டுக்கு வந்தா என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தேன். இது பெரிய தப்பா? இங்க பாரு, சத்தியமா சொல்றேன், நான் எதுவும் பண்ணல. என்ன விட்டுடு ப்ளீஸ். ரெண்டாவது கேள்வி, ஹோட்டல்ல என்ன பண்ணிட்டு இருந்த? ஹோட்டல்ல அந்த சம்பவம் நடந்துச்சு, அன்னைக்கு நீ அங்க என்ன பண்ணிட்டு இருந்தன்னு சொல்லு. அந்த ஜோசியக்காரன் சரியா தான் சொன்னான், என் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு. இப்ப நான் என்ன செய்யறது? ஒருவேளை அந்த ஃபுட்டேஜ் அவன் பார்த்துட்டானா? அதுல நான் இருந்திருப்பேன். டே பல்லு, செத்தடா. இப்படி எல்லாம் கேட்டா உனக்கு புரியாதுல்ல. கேட்கிற விதத்துல கேட்டதா சொல்லுவேன். உண்மையை சொல்ல போறியா? இல்ல நான் இரு. நான் ஹோட்டலுக்கு வந்தேனா? நான் எஸ் டாட், எஸ் டாட், ஐ அம் கமிங், டோன்ட் வரி. என்னடா அமைதியா இருக்கு? இல்ல 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 சொல்லு, உண்மையை சொல்லு. இவ்வளவு அடி வாங்குறேன், நான் உண்மையை தான் சொல்லுவேன். நான் ஹோட்டலுக்கு வரவே இல்லை. அது மட்டும் இல்லாம நான் எப்பவும் ஹோட்டலுக்கு வந்தேன்னு எனக்கே தெரியல. உனக்கு தெரியாதா? இல்ல இல்ல. அப்ப நீ ஹோட்டலுக்கு வரவே இல்ல, நான் வரல. நிஜமா தான் சொல்றேன். அம்மா மேல சத்தியமா சொல்றேன், நான் வரல. அப்ப சாப்பாட்டுல விஷத்தை யாரு கலந்தா? ஏன்பா இப்படி அநியாயம் பண்ற? நீ தானே விஷத்தை கலந்துன்னு ஒத்துக்கிட்ட. இப்ப என்ன கேட்ட எனக்கு எப்படி தெரியும்? நான் சாகடிக்கணும்னு நினைச்சிருந்தேன், நான் கண்டிப்பா எலி மருந்தை கொண்டு போய் ஊத்தி இருக்க மாட்டேன். ஒரு நிமிஷம் அங்க எல்லாரையும் அப்படியே சாகடிச்சிருப்பேன். என்னை ஏமாத்தணும்னு முயற்சி பண்ணாத பல்விந்தர். எனக்கு உண்மை தெரியணும், சொல்லு. இங்க பாரு, நான் உண்மையை தான் சொல்றேன். சரி, நாங்க வரலன்னு உனக்கு என்ன ஆதாரத்தை கொடுக்க? நான் யாரை கூப்பிடுறது? யாரை கூப்பிட்டு உனக்கு உண்மையை நிரூபிக்கிறது? அன்னைக்கு நீ எங்க இருந்த? என்னைக்கு எங்க இருப்பேன்? என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அங்க பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீ வந்து நான் என் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி கேட்டு பாரு.